என்னடே இன்றைக்கு இந்த பின்னுக்கு இருக்கிற உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இன்றைக்கு காலையில் விதத்தை உறங்கி சும்மா அந்த மாதிரி இருக்கும் எக்ஸசைஸ் எல்லாம் மற்றது இரவுக்கு நீங்கள் பேகோட தேவையில்லை செகண்ட் இது மழை பெய்த ஒடியே போயிருங்க பாதையில் தண்ணி எல்லாம் தான் கிடக்கு நீங்க இன்னும் 90 கடியாங்க முதல் 50 100 இந்த சோடா பர்ஜென்ட் உடம்பு சோடா பர்ஜென்ட் திறந்து குடிக்க போறாரு வாயால் சுரக்குறாரு இங்க மூச்சா இழுத்து இழுக்கிற அளவுக்கு எனர்ஜி கவனம் உருண்டை உருண்டா கட்டஞ்சேரி அங்க அங்கால போனா சரி அப்படியே ஒன்றும் பெறாது அதான் கதையை பார்த்தாலே பயமா கிடக்கு என் தலைச்சிட்டு கலைக்குது கலைக்க நடக்கிறாங்க நாங்கள் துண்டக்காய் நடக்கிறோம் வளர்க்கிறோம் உங்களோட வயதுக்கு நாங்கள் தெளிப்போம் என்ன வெண்ணெய் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மோனிகா. எனக்கு அங்கே நிற்கிறமான எங்களை வீட்டை தான் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பதிலாக மாறி லைக்கை கொடுத்ததடியா எங்களுக்கு அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டிக்கு சொல்லுங்கள். என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணல இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாட்டிக்கு சொல்லுங்கள், நான் காட்டுவேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ அம்மா என்னடா முயற்சியாக எல்லாம் செய்கிறாண்டு அதை தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து நீங்களும் பார்த்து கமெண்ட்ஸில் என்னென்னா எங்கள் அம்மாவோட முயற்சியை பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு பயணம் இந்த வாழ்நாளெல்லாம் நான் இப்படி ஒரு பயணம் போனதில்லை. இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். அது தொடர்ந்து பாருங்க, வீடியோவில் பார்க்க என்ன பயணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். தொடர்ந்து அம்மா கனநாளும் அதை செய்யலை, ஆனால் இந்த மாதம் தான் இந்த நாள் தான் அது செஞ்சுருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா கதிராம இந்த வாசல் நிற்கிறோம். இப்போ ஆக்களுக்கு வெயிட்டிங் பண்ணுறோம். மலையேறால கொஞ்சம் உடம்பும் குறையும் மக்களுக்கு. கொஞ்சம் சிக்கல் என்ன மழை வர போகிற அங்கே வருங்க ஆக்க வரையணும். சரி சரி போங்க. ಲೇಟ್ ಆಯ್ನ ಪೋಯಿಲ್ಲ ಅದು 4:30 ಆಯ್ನ போனே. ஓ 4:30 அது மிருகங்கள்ட்ட அள்ள விட மாட்டாங்க. இல்லைன்னா இந்த ஜீப்லாம் போகணும். ஏந்துப்பா இந்த போகுது இது வாகனத்தில் போகுது. சரி இப்போ நாங்கள் இந்த வரைக்கும் கொண்டு இருக்கோம் பாருங்க. சிவன் கோயில் அடிக்க வந்துருக்கோம். பொக்கெட்டுக்கு வைக்கிறது இருக்கிறீங்களா? ஃபோன் வைக்க பொக்கெட்டு இல்லை ஒன்று சுக்கு அங்கே ஒன்றும் போகிறான். ஓகே சுக்கு கையிலே கொண்டு விடான வேணும். குரங்கின்ற சுக்குராசம் தாங்கலாம் இருக்கும். சரி உங்க எல்லாருமே கடைசியாக வரலாம். நாங்கள் விடைக்கான ஒரு பாருங்க 2 3 என்ன படி என்றீங்களோ? படி வேறுங்க எப்படி இருக்குங்க. நைட்டுக்கு நல்லா நித்திரை வரும். இப்பொழுது சுமன் என்ன செய்யறாண்டா சரம் கட்டி கொண்டிருக்க. சரம் அவன்கிட்ட கலைக்குதா? சரி எனக்கு கலைக்கும். சரி என்ன சொல்றது?
ஐயோ இடப்பட தூரம் போய் பார்ப்போம். ஓ என்ன களைப்பு தாங்கிக்கலாம். சம்பவம் கீழே இறங்கின அப்புறம் இருக்கேன்னு நல்லா சுத்தம். என்ன கட்டம் அதான் பிரச்சனை. வேறைக்கு உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் பாருங்க. சரம் கட்டுறக்காண்டி ஐயோ குத்துப்படி சுக்கு என்ன கட்டம் சுக்கு பாருங்க களைச்சி போய் நிற்கிறான் சுக்கு. 10ல் தான் களைச்சிட்டான் சுக்கு. இப்போ நாங்கள் வந்து இதில் நிற்கிறோம். என்ன என்ன இது வளமையாக தெரியும். இதில் விடத்துக்கிட்ட வந்து மூச்செல்லாம் பாங்குதுண்டா. இதில் வரும்பொழுது திருநூறு போட்டு விடுவார் ஐயர். என்ன மேலே போகும்பொழுது ஒன்று நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளணும் பண்ணுறது மாதிரி. அதாவது வந்து இந்த இடம் உங்களுக்கு தெரியுமென்றடியாக காட்டுறேன். இதில் வந்து மூச்செல்லாம் பாங்குதுண்டா. இதே மாதிரி 4 மடங்கு போகக்கூடாது. ஆ விடங்கல என்ன சொல்கிறீங்க? வாங்க வாங்க. இப்படி வந்தால் இப்படி போய்கொண்டிருப்போம் இருந்தால் சிக்கலாம். ஏன்றால் இப்போ இந்த வரும்போது கடும் சிக்கலாகிடும். அதுதான் பிரச்சனை. மற்ற குடிக்க கலைக்கண்டு தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் அள்ளிலாம் சதுக்கு புது கண்டிருக்க போது நிலம் அங்கால படிய கஞ்சி விட களைப்பாறக்கூடிய மாதிரி ஓரளவு இதாக இருக்குது. ரோட்டோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் முண்டே பண்ணிடுவார். ஆ ஒரு முறை வந்து நான் போயிடாது. அக்கா அப்படி 4வது தடவை உங்களுக்கு ஓகே நார்மல். சரி அவங்கள போ. மழை பெய்த ஒடியா போயிருங்க பாதையில் தண்ணியெல்லாம் தான் கிடக்கு. உங்களுக்கு அப்படி ஓகே இருக்கு நடக்க? மேலே உயர போ மழை காலம் தானே சொல்லல. அது வழுக்குமோ சுக்கு போகிறானே பாஞ்சு விழுந்தோண்டு சிங்கம். இதில் சுக்கு இங்கே வாரத்தில் ஒரு நன்மை என்னண்டா கொஞ்சம் களைச்சி கட்ட கொழுப்பெல்லாம் கரையும். என்ன சுக்கு வழுக்கு மேகவனம். இதெல்லாம் திருநூறு போட்டு விடுறடா ஒவ்வொன்றுக்கும் போகும் பொழுது. இதில் பார்க்கல காணில் இல்லை காணில் டைம் ஆகிடுது தானே. மேலே நீ வாரக்கும் மேலே எல்லாரும் பின்னுக்கு நிற்கிறோம். சிங்கம் பாருங்க போய் முன்னுக்கு நிற்கிறாங்க. சிங்கம் வேறு இல்லை ஒட்டு பிள்ளைகளும் இல்லை சிங்கத்தின் இதுக்கு. ஐஸ் பழம் குடிக்கலாம். வணக்கம். மேலே ஆக்கள் நிற்கிற அளவுக்கு சான்ஸ் இல்லைண்ணே. மேலே என்ன கேட்குறாங்க? அவங்களுக்கு களைப்பு இல்லை. ஒரு என் காணையில் மாலை ஆயிட்டுது. என்ன பிளான் என்று யோசிக்கிறாங்க. வாங்கக்கூடிய மாதிரி ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை. நீங்கள் சில பேர்னா தேங்காய் மாம்பழங்களை கொண்டு வருவாங்க, வாழைப்பழங்களை.
இங்கே இவங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்களா தனியாக நிற்கிறாங்க கவனம் கொஞ்சம் பெரியாக்கலாம் இவன் மேல இவன் வேலையாக நிற்கிறான் சாப்பாடு பிரச்சனை நினைக்கிறேன் சரி போங்க அக்கா பேக் ஆகணுமா சொல்லிக்கொண்டு இல்லை இதில் ஜூஸ் எல்லாம் கொடுக்க கிடைக்கணும் அங்கே கவனம் ஜாதி ஜீவாக்களே இல்லாதப்பா அவங்கள என்ன வருவாங்க படியேற மாட்டாங்கல்ல அவங்க கலைக்கும் இல்லை அங்கே திரும்ப போகிறாங்களோ ஆக்களுக்கு இந்த நாட்டுக்கும் கல்லறை காட்டி இப்போ அவை வளர்க்கட்டும் அது மொட்டை அடிக்க போயிடணும் ஐயாமா ஆக்கள் இந்த பக்கத்தால் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேலே ஏறுறது இந்த பக்கத்தால் போகிற பாதை தண்ணி குடிக்காத சுக்கு காலை பண்ணுறோன்னா அங்கே இவங்களை எவ்வளோ லைனில் போகிறாங்கள்ட்டு இவங்களோட ஒற்றுமை உண்மையிலேயே எவருக்குமே இல்லை தெரியுமோ என்ன லைனில் நீட்டாக போகிறாங்கன்றதான் முக்கியம் இந்தா எப்படி அதுதான் அவங்கள பார்த்து கட்டிக்கொள்ளுன்னு சொல்லி வேதம் சொல்லுது ரெண்டு போட்டான் கலைக்கலாம் வேண்டாம் நான் பாருங்க ரெண்டு ஜோஸ் சரியா அவர் என்ன உங்க எத்தனை பேர் சந்திக்கா கிடக்கு மேல இனி கொஞ்சம் கலைக்கும் வருவாங்க வணக்கம் அதான் ஒன்று வந்தால் பிடையில் பிடிக்கலாம்டா அதான் அதான் சுகன் நடக்குது ஆ கீழே போகவும் மேலே போக முடிவு என்ன கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட இப்போ என்ன சொன்ன சுற்றியான தூரம் உங்க ஆ என்ன இங்கே அப்படிலாம் ஒன்று 7 ஆண்டா ஒன்றும் செய்யலாம் அதான் பிரச்சனை பின்ன அதுதான் சொல்கிறேன் சரி வா பாப்போம் பா இதேமாதிரி 4 மடங்கு இல்லை கூட நான் சொல்கிறேனே கூட வா என்னடா இந்த படி ஏறுறான் கஷ்டம் அது முதல்ல அங்கே நடந்து வந்த நீங்கள் அப்பா அது கட்டிக்கொள்ளுங்க அப்போ சரியே வராது காத்தடிச்சானே இல்லமோ இந்த மலைக்கே வேர்க்குன்னா வெயிலுக்கு அது களைப்பில் வேர்க்குது உங்கள் அப்பா வரானப்பா நோடி வரான் சரி சரி நாங்கள் அங்கே பாருங்க அந்த தொங்கலுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னண்டு இன்றைக்கு இந்த பின்னுக்கு இருக்கிற உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இன்றைக்கு காலையில் விரத்த உறங்கி சும்மா அந்த மாதிரி இருக்கும் எக்ஸசைஸ் எல்லாம் மற்றது இரவுக்கு நீங்கள் பேகோட தேவையில்லை செகண்ட் இது சிலர் படியிலே வரும் பிறகு
ஒரு 5 படி ஒரு 10 படி 10 எண்ணி ஏறுவோம்பா பாப்போம் சித்தப்பா ஏறிக்க அப்புறம் ஒன்று போயிருப்பார் எறும்பு காண கடிச்சு சரி வாங்க இடையே ஒரு திருப்பி விட்ருவாங்க மேலே ரெண்டு வாங்க ம் என்ன வாங்க 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 ஓடி ஓடி நடாங்க திரும்பி போ பார்க்காம ஓடி நடாங்க எங்கே வராங்கன்ற என்ன கிடக்குற அதில் கதை கேட்குறாங்கப்பா எப்படி இருக்கும் அங்கே நிற்கணும் வாசல்ல மேலே தான் சிக்கலாம் தச்சு தவிர தட்டுப்பட்டு அவர் கூக்கவள வேண்டி வரும் ஆள் போகுது நடந்து சுக்க என்ன பிளான் கண்ணாலையெல்லாம் உன்னை எடுத்து கொண்டு போகுது இப்போ பாருங்க அடே இறங்க பையனுமா பாம்பா வருங்க வரி வாடா சுக்கு வாடா உலகில் கொண்டு வரம்பா ஐயா குழம்பினும் நாங்கள் துண்டக்கா நடக்கிறோம் வளர்க்கிறோம் உங்களோட வயதுக்கு நாங்கள் செழிப்போம் உங்களோட வயதுக்கு நாங்கள் செழிப்போம் அவையெல்லாம் இடையோட 2 வருஷம் முருகன் கலைக்க பண்றாரு சும்மா நீங்கள் கவனம் சரக்கு போட்டு குரங்கோல் வேற சிக்கலாச்சோ கவனம் அம்பி அம்பி வாருங்க நான் உங்களை யோசிக்க உண்மையாக நிற்கிறது நீங்கள் பரப்பீங்க நினைச்சேன் அம்மா அது அப்படி இல்லை இந்த நான் ஆப்ரேஷன் செய்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நான் நாள் பார்த்துட்டேன் சரி வாங்க ஏலாட்டி நான் தீக்கொண்டு போகணும் யோசிக்க இங்கே பாருங்க அப்பா பாருங்க ஓடி வாங்க 80 வயசுல எப்படி போராண்டு வாங்க ஐயோ எப்படி சொல்றது கடக்கப்படுது நாங்களா இறங்க சுகமா இறங்கலாம் பெரிய யோசிச்சு அதான் கலைக்குதா உண்மையிலேயே வந்து எல்லாரும் கலைக்குதா அவங்கள விளையாட்டு ஓய் பாஞ்சு விட்ருவாங்களா 100 டோய் டோய் அவங்கள குழப்பக்கூடா சரிக்குன்னா சிக்கல் டங்கிங்கன்னா போக முடியாது சரைக்கு விட்டுச்சுன்னா கட்டஞ்சரியா அதுக்காக தான் பின்னுக்கு வராங்களா அவங்க அதான் இப்போ வேந்து விட்டா மேலே எக்கச்சக்கமா கைலாஸ் நண்பன் வேறு நிற்கிறாங்களாம் அதுதான் மேலே இருந்தோண்டு பார்க்குறாங்க உயரத்துலையா யார் என்ன கொண்டு வரீனமண்டு அந்தா அதை பார்த்துட்டு தான் அப்படி கவுறது இந்த துண்டக்காய் நடையில் இந்த செல்லுபடியாகாது அப்பா உங்களோட வயசுக்கு அதான் துண்டக்காய் நடையில் வராங்க வாங்க சுக்குப்பா சுக்கு ஒருக்கா வந்து மேலே வந்து என்னோட வீடியோ எடுத்துட்டு வா வெளியில வந்து விழுது நான் சுக்கு என்னோட வந்து மேலே ரெண்டு வீடியோ எடுத்துட்டு வா இங்கே உன்னை தான் 2 படியில் எப்படி பறக்கிறாள்
நட்பு எப்படி மேலே அவ வேன்ல வந்து அன்பா பிடிச்சோ ம் மேலே ஆக்கல மே அண்ட கோண ஐயோ தம்பி அலையில அவனால் ஏலாதான் இல்ல மாலையா போகுது இது சும்மா இருக்குது சரி நடந்த பிறக்கம் மேல வந்துட்டோமா சுக்கு கல்றாவே சுக்கு இன்னும் அங்கிள் எனக்கு தெரிஞ்சது கேட்குறாங்க என்ன சொல்ற மேல் ஆக்கில் பாருங்க நான் வந்துருக்கிறோம் இறங்க சுகமா இருக்கா கஷ்டம் இல்லையா என்ன சொல்றது படி வந்து செஞ்சிருக்கிறாங்க உயரப்படி சாயிரம் இதில் வந்து ஒரு கொஞ்சம் படி இப்படி ஏறிக்கொண்டு போகவே தலையை சுத்தம் என்ன எங்களோட எனர்ஜியை கொடுத்து தான் இருக்கணும் உயரமாக ஆனால் நல்ல தெரியுமோ அப்பா சொன்ன மாதிரி அந்த என்ன சூடியாட்டமா போகுது அம்மா நாங்கள் இளமையாக இருந்துங்கள் அடையிறோம் அப்பப்போ பறக்குதான் சொக்கு சொல்கிறேன் ஓ முருகா சரி என்ன தலைச்சுத்து கலைக்க நடக்கிறாள் அம்மாள் என்ன வந்த பாதையை பார்த்தா தெரியும் வந்தா விளையாட்டு இல்லை என்று இந்த இரவு அடிச்சு போட மாதிரி நிறுத்த விட வேண்டியது நல்லந்தான் முக்கியமாக ஒரு முறை வந்து நான் ஏறையில் மேலே புதன்கிழமை அந்த சர்டிஃபிகேட் ஆரம்பிக்குது அதுக்காகவே முறை பார்த்துட்டு போகணும் மட்டும் தான் கஷ்டமாக இருந்தாலும் போய் அவரை தரிசிச்சுட்டு போகணும்னு தான் வந்தேன் அங்கே சந்திக்கலாதோ அங்கே இதில் ஸ்பெஷல் அவரான் பெரிய முருகன் ஓகே சரி போ நாங்கள் போவோம் வேற ஏழு மேலையில் இருக்கிறாரு வேற கட்டாயம் பார்க்கத்தானே வேணும் அப்படின்னா கஷ்டப்படுத்த போவோம் இப்போ என்ன சொல்கிறது ஒரு கட்டம் மேலே நின்று தான் போய்கொண்டிருக்கிறோம் வேறு ஏரியாவுக்கே பஸ்ஸில் தான் போகிறோம் நாங்கள் இப்போ வேறு ஏரியாவுக்கு மேலேயே விட கூட போல அங்கே தான் அந்த மேலே இந்த உச்சி அந்த அளவுக்கு வரைக்கும் நான் வந்துட்டேன் அதான் இங்கே இதில் நிற்கக்கூடாது பாம்புத்து எல்லாம் இருக்குது பக்கத்தை எப்போ மாலை ஆகிட்டு பழுக்கிறாங்களோ இல்லையா அவங்க இந்த உள்ளேருந்து மாடி அதை விட உருண்டு தான் போகணும் ஒரு கட்டம் நடக்க என்ன செய்யணும்டா மூச்சை இதில் இழுத்து இழுக்கிற அளவுக்கு எனர்ஜி இல்லை கவனம் உருண்டா கட்டம் சரி அங்கே எனர்ஜி இல்லை அங்கால போனால் சரி அப்படியே ரெண்டும் பெறா ஒன்றும் பெறாது அதான் கதையை பார்த்தாலே பயமாக கிடக்கு சாப்பாடும் இல்லை ஒன்றும் காணாது நல்ல சிங்கமே நடந்து வந்துட்டுருக்கோம் அதுதான் அங்கால வந்து சத்தம் கேட்குது வாகனத்தில் ஏறுது ஆக்கள் போனால் விதைக்க வாகனத்தில் வேற போகிறோமா ஏறி தரிசிச்சுட்டு வாகனத்தில் வரைக்க சுவ மரங்களாம் இது 5வது கோயில் நாங்கள் இப்போ 5வது கோயிலுக்கு வந்துட்டோம் இன்னும் 2 கிடக்கு அந்த 2ஓட கட்டம் சரி 4வது 4 5 இருக்கணும் அதான் நான் சொன்னேன் 4 5 தான் எழுத்துக்கு இடையில 4 கிடக்குதா எங்க அது 4 இல்ல அது கிந்தி எழுத்துனா சரி இருக்கக்கூடாது ஐயோ இருக்கக்கூடாது இருந்தா சரி வராது இது என்ன கடவுளே இருக்கக்கூடாது அறிவோ ஐயோ பெண் சிக்கல் இறங்குறாது கொஞ்சம் இடம் பார விடுங்க மூச்செல்லாம் வாங்குது கண்ணாடி ஓ இதில் என்ன சுகம் சில படியில் தான் உயரமாக கட்டிக்கிறாங்க இங்கே சுக்குரு கண்ணாடி போனடா திருப்பி கண்ணாடி வைக்கணுமே சரி அது என்னது 9 மணியா இது 5வது கோயில் இது 5வது இன்னும் 2 7 இன்னும் ஒரு 3/4 தான் நடக்க சரி
என்ன பிரச்சனைண்டா உயரணி கேட்க அவங்க சிக்கலாம் பார்த்து பறிச்சுட்டு விடுவாங்க. சித்தப்பாக்களும் பாருங்க நமங்க சித்தப்பாக்களை பாருங்க. தண்ணி பறிச்சு சோடா பறிச்சுட்டு விடுது. இந்த சோடா பறிச்சுட்டு விடாம்போ சோடா பறிச்சுட்டு திறந்து குடிக்க போறாரு. வாயால் சுரக்குறாரா இங்க இங்கே ஆள் திறந்துட்டா சுக்குவாங்க வேறு ஆள் திறந்துட்டு கொண்டு போகுது மேலே. காரம்பா இந்தா அவன் குடிக்கிற குடியை பார்த்தியல்ல. ஓய் சோடா பாருங்க மேலே வச்சு குடிச்சுட்டு இருக்கல பறிச்சு 77 78 79 81 82 83 84 85 86 87 88 90. நீங்க இன்னும் 90 வடியாப்ப முதல்ல 50 100 இங்க 90 எல்லாம் இல்ல 90 வடி 25 வடி என்ன வரும். என்ன பாடமாய்க்கணும் என்ன என்னப்பா புள்ள அன்னைக்கு போயிருக்கு 25 இருக்கு. அவன் 100 100 100 100 சரியா நம்பிட்டேன். 4 5 6 7 8 100 பாருங்க எது 100 நீ 1 சரி மேலே பாருங்க ஆக்களை பாருங்க. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ஆக்கள் கூட இந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். சரி என்ன செய்யணும்டா என்னடா வேறு ஒன்றும் கொண்டு கவலைப்படுகிறோம். அதுதான் நிற்கிறோம்மா போங்கடா. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் கிடக்கும். லைன்ல இல்லை வராங்க. மேலே வந்துட்டோம். வந்துட்டா மேலே வந்தாலே ஆக்கலாம். என்னடா தண்ணி இருக்கு அங்கே மேலே விலை பாரலாம். மேலே கஞ்சி புக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. போகும் இடத்தை பாருங்க. கட்டப்படி வியூவா இருக்குது. குயிக்காக இறங்கட்டாமா தண்ணி தண்ணி மேலே வழுக்குமா
மேலே வழக்கம் மாவுள் தண்ணியை தான் சரி நான் சுற்றுதுங்க புத்தர் இருக்கிறார் என்ன எம்மதமும் சம்மதம் என்ற மாதிரி புத்தர்கிட்ட கோயிலும் இருக்குதுங்க சுற்றி பார்ப்போம் அங்க இருக்கணும் பெரியாக்கள் இருக்கணும் அவியெல்லாம் டேஞ்சரானா வயசு போயிட்டு அவியெல்லாம் சீட்டாக்குறாங்கன்றது பயமில்லாம இருக்கணும் கோயில கோழி வச்சிருக்கிறான்